ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தி சேனல். நாம் இன்னைக்கு வீடியோவில் 6ஆம் வகுப்பு இயல் 1ஓட ஒன் வேர்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்மோஸ்ட் நம்ம கொஞ்சம் ஒன் வேர்ட்ஸ் பார்த்துருக்கோம். அதோட கண்டினியூஷன் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ கொஷின் பார்த்தீங்கன்னா, பெருஞ்சித்திரனை நடத்திய இதழ்கள். அவர் என்னென்ன இதழ் நடத்தினார் அப்படின்னு கேட்டால், தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். ஓகேங்களா? அண்ட் தமிழில் முதல் காப்பியம் சிலப்பதிகாரம். தமிழின் மிக பழமையான இலக்கண நூல் கேட்டால் தொல்காப்பியம். ஓகேங்களா? அண்ட் திணை எத்தனை வகைப்படும்னா 2 வகைப்படும். தமிழின் இலக்கண நூல்கள்னு கேட்டால் தொல்காப்பியம் அண்ட் நன்னூல். தமிழ் என்ற சொல் முதலில் ஆளப்பட்ட இலக்கியம் தொல்காப்பியம். இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு கேட்டால் சிலப்பதிகாரம் அண்ட் மணிமேகலை ரெண்டும் சேர்ந்தா நமக்கு இரட்டை காப்பியம் நம்ம சொல்லுவாங்க. அண்ட் பிரித்தெழுதுக பாருங்க, சீரிழமை அது எப்படி பிரித்து எழுதலாம்னா சீர் கூட்டல் இளமை. செம்பயிர் எப்படி பிரித்து எழுதலாம்னா செம்மை கூட்டல் பயிர். பாகற்காய் இது எப்படி பிரித்து எழுதலாம்னா பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். தமிழெங்கள் அதை எப்படி பிரித்து எழுதலாம்னா தமிழ் கூட்டல் எங்கள். ஓகேங்களா? ஸோ இதை கொஞ்சம் கவனம் பார்த்துக்கோங்க. பாகாய் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். அப்புறம் வீரரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த கதையை கூறும் நூல் எது அப்படின்னு கேட்டால் பதிற்று 10. ஓகேங்களா? இமிழ் கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின். இந்த லைன் இடம்பெற்ற நூல். எந்த நூலில் இந்த லைன் வருதுன்னு கேட்டால் சிலப்பதிகாரம் அப்படிங்கிற நூலில் வருது. எந்த காண்டம்னு கேட்டால் வஞ்சி காண்டம். ஓகேங்களா? சுறாமின் தாக்கிய புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியை கூறும் நூல் எதுன்னு கேட்டால் நற்றிணை. தமிழன் கிளவியும் அதனோரற்றே இந்த லைன் எந்த நூலில் இடம்பெற்றுன்னு கேட்டால் சிலப்பதிகாரம். லாஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, மா என்னும் சொல்லின் பொருள். மாங்கிறதுக்கு நிறைய மீனிங் இருக்குது. மரம், விலங்கு, பெரிய, அழகு, அறிவு, அளவு, வயல், மேன்மை. ஸோ இந்த கொஷினை இதுக்கு ஏதாவது ஒரு ஆன்சர் கொடுத்து கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதில் ஒரு 3 ஆன்சர் கொடுத்து 4வது ஆன்சர் மா என்னும் சொல்லின் பொருள் இல்லாத சொல் எதுன்னு கூட கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நமக்கு மா அப்படிங்கிற சொல்லோட பொருள். ஸோ இதை கொடுத்து மேபி மற்ற 3 ஆப்ஷன் கொடுத்து இதில் ஏதாவது ஒன்று கொடுக்கலாம். அப்படிலாம் இந்த இதில் 3 கொடுத்து ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துட்டு இந்த சொல்லோட பொருள் இதில் எது மேட்ச் ஆகாது அப்படிங்கிற மாதிரி கூட கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ இதோட கண்டினியூஷன் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.